லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தரமாட்டேன்னு சொல்றேன்ல. இப்ப தர போறியா இல்லையா? தரமாட்டேன். எங்க கூட வேண்டாம், நான் பண்ணிக்கிறேன். இப்படி கொடுக்க போறியா இல்லையா? தரமாட்டேன். நான் தானே. நான் தரமாட்டேன். ப்ளீஸ் வானதி குடு. எங்க வேண்டாம். வானதி சொன்ன கார்த்திக். ஐயோ, இந்த ஆள் எதுக்கு இங்க வந்திருக்காரு? ஹாய் கார்த்திக். மே ஐ கம் இன்? வாங்க. Thank you. எல்லா விஷயங்களும் கேள்விப்பட்டேன் கார்த்திக். எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டதா சொல்றாரு. நாம லேபரா இருக்கிறத சொல்லிடக்கூடாது. என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னா? உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? தெரியாம இருந்தாதான் ஆச்சரியம். கார்த்திக், நான் ஒரு பிசினஸ் விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அதுவும் இப்பவே இங்கேயே பேசணும். உங்க அறிவுக்கும் திறமைக்கும் அனுபவத்துக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டிய இடமே இல்ல கார்த்திக். ஜெகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட் வெளியே போய் பேசலாமா? எஸ் கார்த்திக், உங்க அம்மாவோட பிசினஸ் ரைவலை கூட உங்க வீட்டில் வச்சு பேச வேணாம்னு நினைக்கிறீங்க. குட், வாங்க. ஏதாவது ஸ்டார் ஹோட்டல், பார் எங்கேயாவது உட்காந்து பேசலாமே. நீங்க எதுக்கு என்ன பார்க்கணும்? உங்க நிலைமையை கேள்விப்பட்டு மனசு கேட்காம உங்களை பார்க்க வந்தா எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க? கார்த்திக், உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொந்த பையனுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு உங்க அம்மாவுக்கு இப்படிதான் மனசு வந்துச்சுன்னு தெரியல. கார்த்திக், இப்போ ஒண்ணு கெட்டு போல. நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் என் கம்பெனில நான் உங்களை உட்கார வைக்கிறேன். என்ன கார்த்திக் யோசிக்கிறீங்க? இது ஒரு நல்ல சான்ஸ். இப்படி இங்க கஷ்டப்படுறதுக்கு என் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிருங்க. நீங்க என்ன சம்பளம் கேட்டாலும் சரிதான், அது கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இந்த டீல் ஓகேவா? சம்பந்தியம்மா, என்னங்க இது? மாப்பிள்ள அவரை திட்டி அனுப்பிடுவாருன்னு பார்த்தா உங்க எதிரி கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. கரெக்டான டைமா பார்த்து வந்து டீல் பேசுறீங்க பாத்தீங்களா? நீங்க ஒரு நல்ல பிசினஸ் மேன்றத அடிக்கடி ப்ரூவ் பண்றீங்க. ஏதோ நான் நல்ல முள்ள இருக்கிறதுனால நீங்க இப்படி கேட்கறதுக்கு நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இதே இன்னத்தோட திரும்பி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வயசுல பெரியவர்னு கூட பார்க்காம உங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டி இருக்கும். எனக்கும் எங்க அம்மாக்கும் 10th சரியில்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன அவங்களுக்கு எதிராக நிக்க வச்சு கேம் ஆடலன்னு பாக்குறீங்களா? எங்க அம்மா என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் நான் என்னைக்கும் எங்க அம்மா பக்கம் தான். இனிமே இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கூடாது, புரியுதா? ஏதோ இந்த ஒரு தடவை வேணா உங்களை மன்னிச்சு விட்டுறேன். ஒழுங்கு மரியாதையா ஓடிடுங்க. கார்த்திக், நான் புரிஞ்சுக்கிறத விட நான் சொன்னது எவ்வளவு சரிங்கிறத நீங்களே ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. இன்னும் எவ்வளவு நாள் இந்த நிலைமையில தாக்கு பிடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். சரி பாக்க, நான் உங்களை இங்க பாக்குறத இதுவே கடைசி முறையா இருக்கட்டும். ஹலோ பிரதர், என்ன நடக்குது இங்க? அந்த எதுக்கு உன்ன பார்க்க வரான்? அவர் ஏன் இங்க வந்தாருன்னு அவர்கிட்ட கேட்கணும்டா. என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? எதுவுமே தெரியாம தான் அவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களா? அது வந்து நாங்க உன்னை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு எங்களை பழி வாங்கறதுக்காக
நம்ம எதிரி கூட போய் சேர்ந்துட்டீங்கல்ல? யாரோட கால்டி நம்ம வீட்டுல படக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவனை இங்கேயே வர வச்சு அவன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்கல்ல? என்ன அவன் கூட பிசினஸ் டீல் பேசுனீங்களா? சொல்லுங்க, அவன் கூட பிசினஸ் டீல் பேசுனீங்களா? நீங்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அம்மாவை அவமானப்படுத்துறது தானே உங்க எண்ணம் எல்லாம். ஏய் ஜீவா, நான் ஏன்டா அப்படிலாம் நினைக்க போறேன்? நீங்க அப்படிதான் நினைப்பீங்க. அப்படி நினைக்கக்கூடிய ஆள் தான் நீங்க. ஏய் ஜீவா, நான் என்னைக்கும் அம்மாக்கு துரோகம் பண்ண மாட்டேன். போதும். நீ செஞ்ச துரோகம் எல்லாம் போதும். ஜீவா, நீ உள்ள வா. இல்லம்மா. ஜீவா, அது அம்மா பேசிக்கிறேன்னு சொல்றாங்களே, நீ உள்ள வாடா. என்னங்க, என்னாச்சுங்க? ஏன் அழறீங்க? ஷோ, அழாதீங்க. என்ன ஆச்சு? சரி, ஒண்ணும் இல்ல. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க போலாம். மா, இதுக்கு மேலே அவங்களை இங்க தங்க வைக்கிறது சரி வராதுமா. முதல்ல அவங்களை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. நம்ம எதிரிங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்மள பழிவாங்க நினைக்கிறாருமா அவரு. டேய், கொஞ்சம் பொறுமையா இருடா. சமந்தி, இதுக்கு மேல என்னங்க பொறுமையா இருக்கிறது? மாப்பிள்ளை சொல்ற மாதிரி அவங்களை இப்பவே வீட்டை விட்டு அனுப்புறதாங்க சரியா இருக்கும். என்னம்மா யோசிக்கிறீங்க? உடனே அவங்களை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்கம்மா. என்னங்க சம்பந்தியம்மா, மாப்பிள்ளை சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீங்க இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. ஒருவேளை கார்த்திக் மாப்பிள்ளை பேர்ல தான் இந்த சொத்தெல்லாம் இருக்குங்கிறதுக்காக அவங்கள எப்படி வெளியே போக சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களோ? இதெல்லாம் இப்படியே விட்டுறக்கூடாதுங்க. இப்பவே இப்படி எல்லாம் செய்யறவரு நாளைக்கு இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல தான் இருக்கு, இந்த வீடும் என் பேர்ல தான் இருக்கு, நானும் என் பொண்டாட்டியும் மட்டும்தான் இந்த வீட்டுல இருப்போம், நீங்க எல்லாம் வெளியில போங்கன்னு சொல்லிட்டா அப்ப என்னங்க பண்றது? அப்படியெல்லாம் எதுவும் நடந்துராத அளவுக்கு இப்பவே நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவா எடுக்கணுங்க. சம்பந்தி, இன்னைக்கு நடந்ததை பத்தி நாமளே பேசி பேசி அது ஒரு பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம். ஐயோ சம்பந்தி, அப்படிலாம் இல்லைங்க. இப்போ கார்த்திக் மாப்பிள்ள ஏங்க, என்ன இருந்தாலும் கார்த்திக் எங்க பிள்ளை. அவனை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ராஜி, நீ வாமா. என்ன ஆர்த்தி, வழக்கமா ராஜேஸ்வரி அம்மா தான் புள்ளைக்கும் மருமகளுக்கும் வக்காலத்தை வாங்கிட்டு பாஞ்சிக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு என்னமோ என்னைக்கும் பேசாத சம்மந்தி ரோஷப்பட்டு பேசிட்டு போறாரு. தெரியலம்மா, நீ வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிருக்கியே. அத்தை எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரட்டும். வெயிட் பண்ணுவோம். அம்மா இப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஜேக்க கூட சேர்ந்து நீங்க ஏதாவது செய்ய போறீங்கன்னு அம்மா நினைச்சிட்டாங்க போல இருக்குங்க. அம்மா அப்படியெல்லாம் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஜீவா தான் ஏதாவது தப்பா சொல்லியிருப்பான். ஏங்க, நீங்க ஜேக்கவை பார்த்ததும் கோவப்படவே இல்லையே, ஏன் அமைதியா இருந்துட்டீங்க?
பாருங்க, அம்மாவுக்கு பிடிக்காதவங்க வந்தா அவங்கள நம்ம வராதீங்கன்னு விரட்டணும். போதும், நீ செஞ்ச துரோகம் எல்லாம் போதும். ஏங்க சொன்னா கேளுங்க, வேற யாரும் அப்படி சொல்லலையே, நம்ம அம்மா தானே அப்படி சொன்னாங்க. தயவு செஞ்சு அழாதீங்க. துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்களே வளது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க வந்ததே துரோகம் தானுங்க. இந்த சூழ்நிலை மாறுங்க. நாம நிதானம் இழக்காம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மறுபடியும் அம்மாவோட மனசு மாறி நம்ம கிட்ட பேச வரும்போது நம்ம பக்கம் எந்த தப்பும் இல்லாம குறை இல்லாம இருக்கணுங்க. ஐயோ, எங்க போற? எங்க ஜன்னல் திறந்திருக்க, மூடிட்டு வர. சாரல் அடிக்குதுல்ல. ஜன்னல்ல மூட வேண்டாம். அந்த சாரல் முகத்துல போடும்போது சந்தோஷமா இருக்கு. என்னங்க, எங்க அந்த சேர் பக்கம் தண்ணி ஒழுகல. நீங்க அங்க போய் உட்காருங்க. நான் சேஃபா இருக்கணும், நீ மட்டும் நனையணுமா வாழ்ந்தே? அது நீங்க உட்கார்ந்தா நான் நனைய மாட்டேன். ஆமா, என்ன சொல்ற? ஏங்க முதல்ல நீங்க எழுந்து போய் உட்காருங்க சொல்றேன்ல. ஏன்? அட போய் உட்காருங்க. என்ன? இல்லங்க, மழை பெய்யுது, நான் நனையாம இருக்கணும்ல. இப்ப நீ நனையாம இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. இரு, முன்னாடி வா, தூக்குறேன். தூக்குறீங்களா? உட்காரத விட தூக்குறது எவ்வளவு பெட்டரு. வா. வானம் தூவ தூவ மழை துளிகளில் உன்னை கண்டேன். என் மேலே ஈரமாக உயிர் கரைவதை நானே கண்டேன். கடவுள் வரங்கள் தரும் பல கதை கேட்டேன். அவரே வரமாய் வருவதை இங்கு பார்த்தேன். வேறு என்ன வேண்டும் வாழ்வு? அம்மா, என்னை எதுக்குமா இப்ப மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்க? ஏய், ஒரு செக்கப்புக்கு தான் ஆர்த்தி. செக்கப்கா? ஆமாடி, கல்யாணமாகி எத்தனை மாசம் ஆச்சு உனக்கு? நீயும் மாப்பிள்ளையும் ஒரு நல்ல செய்தி சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே சொல்லாம கப் சிப்னு இருக்கீங்க. காலகாலத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கும்ல. அது மட்டும் இல்ல ஆர்த்திமா, நல்ல காரியமெல்லாம் அந்தந்த நேரத்துல சரியா நடந்துடணும்.
சரியான நேரத்துல குழந்தை பிறக்கலன்னா அதுவே பெரிய பிரச்சனையாடும். நீ பேப்பர்ல எல்லாம் படிச்சது இல்லையா? இவ்ளோ ஏண்டி காலத்துல நீ எனக்கு பிறந்திருந்தீனா அந்த வானத்தை எதுக்கடி நம்ம வீட்டுல வந்திருக்க போறா? அதுக்குதான் நீ இதுக்காக செக்அப் பண்ணிக்கணும்னு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கா. நானா இப்ப குழந்தை பெத்துக்க மாட்டேன். அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும். அப்படியே வாயில போட்டனா என்னடி பேசுற நீ? இங்க பாரு ஆர்த்தி, உனக்கு குழந்தை பிறக்கிறதுல எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு தெரியுமா? என்னடி புரியாம பாக்குற? இங்க பாரு, ராஜேஸ்வரி அம்மா குடும்பத்துக்கு ஒரு வாரிச பெத்து நீ அவங்க கையில கொடுத்துட்டீன்னா அவ்வளவுதான். அந்த அம்மா சந்தோஷத்துல தலைக்கால் புரியாம ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல ஆர்த்தி, அந்த குடும்பமே அதுக்கப்புறம் உன்னையும் உன் குழந்தையும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்ப அந்த அம்மா வானத்தி மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நீ ஒரு குழந்தைய பெத்து எடுத்துட்டீன்னா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்லு. இத்தனை மாசமா நீயும் நானும் அந்த வீட்டுல என்னெல்லாம் செய்யணும்னு குட்டிக்காரனும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மால செய்ய முடியாதத உனக்கு பிறக்கிற குழந்தை சாதிச்சு நம்ம கையில கொடுத்துரும். ஆமா ஆர்த்தி, இப்போ கார்த்திக் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். கூடவே ஸ்வேதாவும் போயிட்டா. இனிமே ராஜேஸ்வரி அம்மாக்கு புள்ள மருமக எல்லாமே நீயும் ஜீவா மாப்பிள்ளையும் மட்டும்தான். இங்க பாரு, இந்த நேரத்துல இந்த குடும்பத்துக்கான வாரிச நீ பெத்து அவங்க கையில கொடுக்கணும். அப்பதான் எல்லாத்துக்கும் முன்னாடி நீ அந்த வீட்டுல கெத்தா இருக்க முடியும் ஆர்த்தி. சொல்ல முடியாதுடி, அந்த அம்மாவுக்கு இப்ப மத்தவங்க மேல இருக்க கோவத்துல ஒட்டுமொத்த சொத்தையும் உன் குழந்தை பேருக்கே எழுதி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடி. இது கூட புரியாம பேசிட்டு இருக்க பாரு. அதுவும் சரிதாம்மா. ஆனா சும்மா ஆனா அவனானு எதுவும் பேசாம இரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னங்கண்ணா வா. வந்துருச்சு. சார் சொல்லுங்க சார். அந்த ரேவதின்ற பேஷண்டோட ரிப்போர்ட் எடுத்தீங்களா? கைனகாலஜிஸ்ட பார்க்கணும். டாக்டர் இன்னும் வரல, வெயிட் பண்ணுங்க. அப்படியா? எப்ப வருவாங்க? பிரெக்னன்சி சம்பந்தமா பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அம்மா பாருமா. இவங்க ஏமா இங்க வந்தாங்க? அதாண்டி எனக்கும் தெரியல. ஒருவேளை காய்ச்சல் தலைவலின்னு ஏதாவது வந்திருப்பாங்களோ? மா, அதுக்கு எதுக்குமா கைனகாலஜிஸ்ட பார்க்க வராங்க? ஆமா, அதுவும் சரிதான். இவங்க எதுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வரணும்? ஒருவேளை அந்த வானத்தை முழுகாம இருக்காளோ? ஓ, அதுக்காக தான் அந்த கார்த்திக் இப்பெல்லாம் அவளை விழுந்து விழுந்து கவனிச்சு அவளுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருக்கானோ? என்னடி இது கன்றாவி! இப்பதான் இந்த குடும்பத்துக்கு நீ வாரிசை பெத்து கொடுக்கணும்னு நான் கதையா சொல்லிட்டு இருந்தேன். என் தலையில இடி இருக்கிற மாதிரி இவ வந்து இறங்கிருக்கா. எல்லாமே தலைகீழா மாறட்டும் போல இருக்கே. ஆனா எனக்கு தெரிஞ்சு கார்த்திக்கும் வானத்தையும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லம்மா. எதுக்காக வந்திருக்காங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். ஆனா நாம இங்க இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வேணாடி. அவ கண்ணில் படாம இருக்கணும். அது மட்டும் இல்ல, நாம இங்க வந்திருக்கிற விஷயம் சம்பந்தி அம்மா காதுக்கு போகாம இருக்கணும். அதனால நாம அவ கண்ணில் படாம மறைஞ்சிருந்து பார்ப்போம். வா.
இங்க ஸ்வேதான்ற பேஷண்ட் யாரு? நான் தான். டாக்டர் கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க. ஏன் ஆர்த்தி, அப்போ இவங்க டாக்டர் பார்க்க வந்தது வானதிக்காக இல்லையா, ஸ்வேதாக்காகவா? மா, ஸ்வேதா எதுக்குமா கைனகாலஜிஸ்ட பார்க்கணும்? தெரியலேடி, ஒருவேளை அவளை உன்ன மாதிரி செக்கப்க்கு வந்திருப்பாளோ? புதுசா கல்யாணம் ஆனவல்ல. மேடம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. எக்ஸ்ரே எடுக்க சொல்லிருக்காங்க. எங்க எடுக்கணும்?